சாப்பிட்டீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் ரசமும் முட்டை கூட்டும் வச்சேன் பார்த்துக்க. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் பாத்தியா? நேற்று போல் இன்று இல்லை, இன்று நாளை நீ. ஆமாம், கடையில் இருக்கேன். ஓ அப்படியே முத்துக்குமாரு. நான் நினச்சேன் நீ 3 மணிக்கு சாப்பிட போவேன், இன்னும் அரை மணி நேரம் ஆகும்னு சொன்னியா. அப்போ நினச்சேன் அந்தால போய் பிள்ளைய போய் ஸ்கூலில் போய் எடுத்துகிட்டு வருவாதியா சாப்பிட்டுக்கிட்டு. ரசம் புளி போட்டிங்களா இல்லையா? அது புளி ரசம் தான் முத்துக்குமார். புளி வத்தலுக்கு பதியா அதை சுடணுமா. அப்புறம் புளி, அப்புறம் உப்பும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கதை உள்ளே ஊற்றணும். ஊற்றிட்டு முட்டை கூட்டுக்கு செமையாக இருக்கும் கேட்டியா. அதுதான் வச்சேன். இன்னைக்கு மீன் வாங்கி தரல உங்கள் மாமா. ஓகே, சிம்பிளாக இன்னைக்கு சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு எல்லாரும். ஹலோ அம்மு, மதியம் என்ன சாப்பாடு? மீன் சாப்பாடு இல்லை பூமாரி. இன்னைக்கு மீன் சாப்பாடெல்லாம் இல்லை. இன்னைக்கு புளி ரசமும் முட்டை கூட்டும் வச்சேன். வீட்டில் என்ன சாப்பாடு? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணினா நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும் முத்துக்குமார். முழு வத்தல் இருக்கு பத்தியா, நீளமாக இருக்குல்ல முழு வத்தல். அது எல்லாம் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவோம், மிளகா வத்தல். அதை சுடணும் முதல்ல. அப்புறம் புளியும் போட்டு அது நல்லா கரைக்கணும். வத்தலையும் புளியும் போட்டு ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கு போகிற அது இது எப்படி தெரியுமா, பச்சையாட்டம் யூஸ் பண்ணலாம். அப்படி கரைச்சிக்கிட்டு துவையில் அரைச்சி துவையில் இந்த புளித்தண்ணி ஊற்றி சாப்பிடு. 2 பிளேட் சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை. ஓ அப்படியா பூமாரி. எனக்கு முருங்கைக்கீரை நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை. அந்த முருங்கைக்கீரையை கிண்டி இறக்கிறதுக்கு முந்தி கிண்டி இறக்கும் தெரியுமா, அந்த டைமில் ஒரு முட்டை அடித்து ஊற்றிடணும். முட்டையை அடித்து ஊற்றி நம்ம கிண்டி இறக்கணும்னு வச்சுக்கணும். நல்ல மணமாட்டு நல்ல ருசியாக இருக்கும். சரியா? நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லணும். சரியா? இந்த முருங்கைக்கீரைக்கு என்ன பேர் தெரியுமா? முட்டை கபா கபா. நான் ஃபஸ்ட்டு இந்த சமையல் வீடியோ போட்டேன் தெரியுமா, அந்த டைமில் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். எனக்கு 2 பிளேட்டு பத்ததமோ, 4 பிளேட்டு வேணுமோ. அது நல்லா சாப்பிடலாம். சாதாரணமாக சாப்பிட்றது நம்ம சாப்பிட அளவை விட கொஞ்சம் கூடுதல் சாப்பிடலாம் பார்த்துக்க. இதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட்டு போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கிடுமே, போட்டு அந்த புளித்தண்ணியும் துவையிலும் சுடு சோறு சூடாக இருக்கணும் கேட்டியா, நல்லா இருக்கும். முருங்கைக்கீரை வேக வைத்து மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு நாங்கள் தண்ணி வடிக்கும்போது முருங்கைக்கீரை சூப்பு குடிப்போம். அப்படி வேக வச்சு தண்ணி எல்லாம் இருத்தி கொடுப்பீங்களா? சும்மா நாங்கள் வைப்போம் முருங்கைக்கீரை சூப்பு. இந்த மாதிரி தான் போடுவேன். நீங்கள் சொல்ல மாதிரி தான் மிளகு ஜீரகம். நாங்கள் சின்ன வெங்காயமும் போடுவோம் பூமாரியனா. இந்த முருங்கையில் சூப்பு இருக்குது தெரியுமா, இதுக்கு சின்ன வெங்காயம், ஜீரகம், மிளகு போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி குடிக்கணும். நல்ல மணமாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது.